ஹalleluya, குட் மார்னிங். பொழுது விடிந்து விட்டது. விடியற் காலமே பாருங்கள், பறவைகள் எல்லாம் கூட கீச்சிட்டு கொண்டிருக்கும். சிருஷ்டி எல்லாம் விழித்துக் கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும். மரங்கள் கை தட்டுகிறதாம், நதிகள் கை தட்டுகிறதாம், வானத்து மேகங்கள் நடனம் ஆடுகிறதாம். எப்பயாவது சிருஷ்டியை பார்த்து மகிழ்ந்தீங்களா? இந்த அறைகளிலேயே நம்ம இருந்து விடுகிறோம். ஏசி ரூம்ல கிடந்து ஜன்னல் கதவுகள் கூட திறக்காமல் வெளியே வானம் கூட தெரியாத நிலையில இருக்கிறோம். குறைந்தது கொஞ்ச நேரமாவது வெளியே சென்று தேவனை துதியுங்கள். ஏசாண்டவர் இன்னும் இருட்டோட விடியற் காலமே எழுந்து வனாந்திரத்துக்கு சென்று ஒளிவ தோட்டங்களுக்கு சென்று தனிமையிலே ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலமே நம் இருதயத்தை தேவனோடு ஒருமுகப்படுத்தினால், தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பினால், நிம்மதியாக நாள் முழுவதும் வாழ முடியும். ஒவ்வொரு சோதனையும் கூட எதிர்க்க முடியும். அதனால்தான் உங்களுக்காக அனுதின தியானத்தை ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு உங்களுக்காக டாக்டர் ஜெயபால் தமிழ் சேனலுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், தியானியுங்கள், இருதயத்திலே வைத்துக் கொண்டு கனி கொடுங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த நாளுக்கு அந்த நாள் எங்கள் சரீரத்துக்கு உணவு அவசியமா இருக்கிறது. நேற்றுக்கு புசித்தும் இன்றைக்கு பசிக்கிறது. எந்த நாளுக்கு அந்த நாள் எங்கள் ஆகாரத்தை குறித்து கவலைப்படுகிறோமே தவிர எங்கள் ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ள, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தை நினைவு கூர்ந்தும் வசனத்தாலே ஆவிக்குரிய போஷாக்கை பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் 400 வருஷ அடிமைத்தனத்திலே நெருக்கப்பட்ட போது அவங்க பாடுகள் நிமித்தம் அவர்கள் கதறி அழுது பெருமூச்சு விட்டு தேவனை நோக்கி கூப்பிட்ட போது, இரக்கமுள்ள தேவன் இஸ்ரவேலுக்கு இறங்கி மோசேயை தலைவனாக அனுப்பி அவருடைய வல்லமை மகத்துவத்தை காண்பித்து இஸ்ரவேல் ஜனத்தை பார்வோனின் கடினமான அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வழியிலே அநேக அற்புத காரியங்களை செய்து அந்த வனாந்திரத்தில் அவர் பரம கானானுக்கு நாம ஆயத்தமாவது போல் அன்றைக்கு அந்த கானானுக்கு அவர்களை நடத்தி கொண்டு இருந்தார். அந்த பயணத்திலே அவர்களுக்கு அநேக போராட்டங்கள் வந்தபோது தேவன் அற்புதங்களை செய்து அவர்களை விடுவித்தார். ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் சாப்பிட வேண்டும் இல்லையா? அந்த வனாந்தரத்திலே அவர்கள் கொஞ்ச நாட்கள் அவர்களோடு கூட கொண்டு வந்த கோழிகளையும் முட்டைகளையும் காய்கறிகளையும் அவைகளையும் சாப்பிட்டார்கள். அதன் பிறகு பாத்திரங்களை வைத்துக் கொண்டு அழுகிறார்களாம். எங்களுக்கு குழம்பு யாரு கொடுப்பார்கள், சாப்பாடு யாரு கொடுப்பார்கள், நாங்கள் எகிப்துக்கே போகிறோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய வேண்டுதலை அவர்கள் வேதனையை ஆண்டவரோடு மோசே சொன்ன போது தேவன் என்ன செய்தார் என்று பாருங்கள். யாத்திராகமம் 16வது அதிகாரம். பழைய ஏற்பாடு நீங்க வாசிப்பீங்களா இல்லையா? வாசிங்க. பழைய ஏற்பாட்டிலே 15ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மாத்திரம் வாசிப்போம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் அதை 14 கூட வாசிக்கிறோம் பாருங்க. பெய்திருந்த பனி நீங்கின பின்பு உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடி அத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. அதை இஸ்ரவேல் புத்திரர் கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரையொருவர் பார்த்து இது என்னது என்றார்கள். உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் சிறிய வஸ்து மன்னா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. முதல் முறையாய் வானத்திலிருந்து கீழே விழுகிற அந்த வஸ்துக்களை பார்த்து இது என்ன என்ற போது மோசே சொன்னார் 16ஆம் வசனத்துல,
இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். யார் எங்களுக்கு அப்பம் கொடுப்பார்கள்? எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் கிட்டத்தட்ட 6 லட்சம் கால்பலங்க. பெரியவர்கள், முதியவர்கள், பிள்ளைகளை சேர்த்தால் 20 லட்சம் பேர் இருப்பார்கள். ஒரு நாளைக்கு 20 லட்சம் பேருக்கு உணவு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் அது எவ்வளவு போராட்டம்! அதுவும் வனாந்திரத்தில் அங்க எதுவுமே இல்லாத இடம் அது. அற்புதங்களை செய்கிறவர் என்று தேவன் நிரூபித்து வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை பொழிய செய்தார். அது என்ன என்று தெரியாமல் இது என்ன என்ற போது, இது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆகாரம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு 1 ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன். நேரா வாய்க்குள்ளே விழுந்திருந்தா நல்லா இருக்கும் இல்லையா என்று நம்ம நினைப்போம். ஆனா தேவ ஆசீர்வாதங்களை நம்ம சேர்க்க வேண்டும். தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம விசுவாசிக்கணும். தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நம்ம கேட்க வேண்டும். தேவனுடைய நன்மைகளை பெறுவது என்பது ஒரு வேலையோடு கூடியது, பிரயாசத்தோடு கூடியது. ஒவ்வொரு நாளும் பாருங்க, அவங்க ஒவ்வொருவரும் அவங்க குடும்பங்களுக்காக ஒவ்வொருவனும் ஒருவருக்கொருவர் செய்ய முடியாது. அவங்களுக்கு அவர்களே ஒவ்வொருவரும் ஒரு ஓமர் அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோவா, ஒரு 1.5 கிலோ மன்னாவை. அது எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? 31ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மையுமாயும் இருந்தது. அது வெண்மையாக கொத்தமல்லி அளவா இருந்தது என்று சொன்னால் என்னென்று தெரியுமா உங்களுக்கு? தனியாங்க. எவ்வளவு பெருசு இருக்கும் தனியா? சின்ன சின்னதா இருக்கும். அதுவும் வெண்மையானது. அருமையான தனியாவுடைய சைஸ்ல வஸ்துக்கள் வானத்திலிருந்து பனியின் மீது ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜ்ல வைத்தது போல விழுகிறது. அந்த பனியின் மேலிருந்து அவர்கள் ஒவ்வொன்றாய் எப்படி எடுக்க வேண்டும்? கீழே இருக்கிறதை எடுக்க வேண்டும் என்றால் முழங்காலிலே விழ வேண்டும். முழங்காலில் விழுந்து ஒவ்வொரு மன்னாவாய் எடுத்துக்கொண்டு 1 ஓமர் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அந்த நாள் முழுவதற்கும் அந்த நபருக்கு ஆகாரமாக இருக்கும். கவனித்தீங்களா? வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. ஒவ்வொருவனும் அவன் கைகளால் ஏதாவது வேலை செய்து தன்னுடைய உழைப்பின் பலனால் அவன் வாழ வேண்டும், சாப்பிட வேண்டும் என்று தேவனுடைய வசனம் எச்சரிக்கிறது. ஒரு தகப்பன், புருஷன் வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை போஷிக்க வேண்டும். இங்கே வீட்டிலே சிறு பிள்ளைகள் இருந்தால், கை குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்காகவும் வீட்டு எஜமான் மன்னா எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலமே, அந்த விடியற் காலமே, அந்த பொழுது விடியும் நேரத்திலேயே 11 மணிக்கு 12 மணிக்கு போனா அங்க இருக்காது. அதிகாலமே சென்று சேர்க்க வேண்டும். முழங்காலில் விட வேண்டும். ஒவ்வொன்றாக 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 எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நாள் முழுவதும் அது அவர்களுக்கு நிறைவா இருக்கும். இன்றைக்கு நமக்கு மன்னா நம் தேவனுடைய வசனம். இன்றைக்கு நம்முடைய வசனம் பிரிண்டட் புக்காக இருக்கிறது அல்லது டிஜிட்டலாக இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள், வானத்திலிருந்து ஊற்றப்பட்ட வார்த்தைகள். இது தேவனுடைய வார்த்தை. நாம் அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். காலமே, எப்படியாக இஸ்ரவேலர் காலமே சென்று முழங்காலில் விழுந்த அந்த கொத்தமல்லியை போல இருந்த அந்த மன்னாவை எடுத்துக்கொண்டார்களோ, நாள் முழுவதும் பசி ஆற்றினார்களோ, அதுபோல நம்ம காலமே எழுந்து தேவனுடைய வசனத்தில் இருக்கிற மன்னா, அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய வார்த்தைகளை, இருதயத்தை திருப்தியாக்குகிற, வாழ்க்கைக்கு திருப்தியை தருகிற, மனக்கண்களை திறக்கின்ற, ஆவிக்குரிய பலத்தை கொடுக்கின்ற தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிப்பது கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தருகிற வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளால் உங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும்.
உங்கள் இருதயம் நிறைய தேவனுடைய வசனம் இருந்தால் பிசாசுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இருக்காது. உங்கள் இதயம் நிறைய தேவனுடைய வார்த்தைகள் இருந்தால் பாவம் செய்ய முடியாது. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடியும் வசனத்தை என் உள்ளத்திலே வைத்தேன் என்கின்றார் தாவீது ராஜா. உங்க உள்ளம் நிரம்ப தேவனுடைய வசனம் இருக்கும்போது பயம் உங்களை பிடித்து ஆட்கொள்ளாது, கவலை உங்களை நெருங்காது, வேதனை உங்களுக்கு இருக்காது. அவருடைய வசனம் கலங்காதே, கவலைப்படாதே, உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்துவர் என்ற வார்த்தை உன்னை தைரியப்படுத்துங்க. அவர் உன் கண்ணீரை அவர் துடைக்கிறவர். அவர் உன் கரம் பிடித்து உன்னை நடத்துகிறவர். அவர் உன்னை போஷிக்கிறவர். வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகளை போஷிக்கிற தேவன் உன்னை போஷிக்க மாட்டாரா? நீ தேவனுடைய வார்த்தைகளாலே உன் இருதயத்தை நிரப்பிக் கொண்டால் பரிசுத்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் அபிஷேகத்தால் நிரம்பி இருப்பதினால் அதில் இருக்கிற ஆழமான அர்த்தத்தை இருதயத்திலே பொருத்திக் கொள்ளும் போது நம் இருதயத்திலே தைரியம் உண்டாகும். ஒவ்வொரு நாளும் நேற்றைய பக்தி இன்றைக்கு உதவாது. தெளிவாய் சொன்னார் மோசே, எந்த நாளுக்கு அந்த நாள் தான் மன்னாவை எடுக்க வேண்டும், நாளைக்காகவும் எடுத்துக் கொள்ளுவோம் என்று சிலர் சேர்த்து கொண்டு வைத்துக் கொண்டார்கள். அது 2வது நாளே நாற்றம் எடுத்ததாம். நேற்றைய பக்தி இன்றைக்கு உதவாது. எந்த நாளின் தீமை அந்த நாளுக்கு போதும். நாளை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். நாளை இதை இன்றைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பாருங்க, இந்த நாட்கள் இந்த கிரெடிட் கார்ட்ஸ், இந்த இஎம்ஐகளும் வந்த பிறகு நாளைக்கு சம்பாதிக்கும் சம்பாத்தியமும் கூட இன்றைக்கு அனுபவிக்கிறார்கள். அனுபவித்து நாளைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதித்து இன்ட்ரெஸ்டோடு கட்டுகிறேன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் மீது விசுவாசம் வைத்தால் எப்பொழுது எது வேண்டுமோ அப்பொழுது அதை உங்களுக்கு அவர் தருவார். அப்பொழுது நீங்க எப்பொழுதும் திருப்தியா இருப்பீர்கள். குறைவு உங்கள் பேச்சுக்கே வராது. ஆகவே தாவீது சொன்னார், கர்த்தரின் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் சப்ளையர். எனக்கு என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் அவர். என் வேண்டுதலை கேட்கிறவர் அவர். தாயை விட அதிகமா என்னை நேசிக்கிறவர். தகப்பனை விட அதிகமா என்னை பார்த்துக் கொள்கிறவர் அவர். ஒவ்வொரு நாளும் முழங்காலில் விழுந்து தேவ சமூகத்திலே வசனத்தை இருதயத்திலே பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க ஒவ்வொரு போராட்டத்திலும் மாம்ச ரீதியாக வருகிற ஒவ்வொரு போராட்டத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியுங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். தேவனுடைய வசனம் நம்மை திருப்தியாக்குகிறது. அவர் அற்புதமான விதத்திலே நம்முடைய ஒவ்வொரு தேவையையும் சந்திப்பார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தோடு, இன்றைக்கு என்ன சொல்லுகிறீர் ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய ஆகாரம் என்ன ஆண்டவரே என்று கேட்டு அதை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலர்கள் 40 வருஷங்கள் அந்த மன்னாவை புசித்தார்கள். அந்த மன்னா எப்படி இருக்கிறதா? 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாயிருந்தது. தேனிடப்பட்டிருக்கிற பணியாரத்துக்கு என்னங்க, இது சப்பாத்தி கிடையாது, அல்லது ஒரு நம்ம ஊர்ல கிடைக்கும் பாருங்க இந்த பணியாரம், அதுல கொஞ்சம் ஸ்வீட் வைத்து செய்வாங்க பாருங்க, வாயில வைத்தால் அப்படியே அது கரைந்து விடும். அப்படியாக இவர்கள் அதை கொண்டு அப்பங்கள் செய்தார்கள். அதை சாப்பிடும்போது எவ்வளவோ மகிழ்ந்தார்கள். தேன், தாவீது சொன்னார், அதனாலதான் நம்முடைய வார்த்தைகள் நாவுக்கு தேனிலும் மதுரமா இருக்கிறது. தேவனுடைய வசனத்தில் இருக்கிற சத்தியங்களை நம்ம கவனிக்கும் போது அது போர் அடிக்காது. என்னமோ ஒரு சிலர் நீங்க போர் அடிக்குது என்று சொல்கிறீர்கள். ஜுரம் வந்தவங்க வாய்க்கு தேனை பூசினாலும் கசப்பு என்பார்கள். உங்கள் இருதயம் சரியா இல்லாததினால் தேவனுடைய வசனத்துல மகிழ முடியவில்லை என்று தேவனுடைய வசனம் தெளிவாய் சொல்கிறது. ஆனால் தேவனை நேசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வசனம் சகல செல்வமும் அடங்கிய பொக்கிஷத்தை போல் இருக்கும். அது வாய்க்கு தேனிலும் மதுரமானதாயிருக்கும். அது தேவனுடைய அன்பை நினைவு கூறும் போது நல்ல கொழுப்பு எனக்கு கிடைத்தது போல் மகிழ்கிறேன். சகல பொக்கிஷங்களும் எனக்கு கிடைத்தது போல் இருக்கிறது. ஆமாங்க, வசனத்தின் மூலம் நம்முடைய சரீரத்திற்கு புஷ்டியும் நம் ஆவிக்கு ஆறுதலும் நம்முடைய வாழ்க்கைகளுக்கு அது மன திருப்தியும் கொடுக்கிறது. தினமும் தனிப்பட்ட விதத்தில் முழங்கால் போட்டு ஜெபிங்க. தேவனுடைய வசனத்தினால் உங்கள் இருதயத்தை நிரப்புங்க. ஜெபம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
என்ற தெய்வ வசனத்தின்படி நிறைவேறுங்க. நான் முடிக்க போகிறேன். ஆனா நீங்க இன்னும் தியானிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம். இன்னும் நீங்க சங்கீதங்களில் சென்றால் அநேக விஷயங்கள், தேவனுடைய வசனத்தை குறித்த அநேக விஷயங்களை நீங்க பார்க்க முடியும். இருதயத்தில் அதை பொருத்திக் கொள்ளுங்கள். அந்தபடியாக வாழுங்கள், திருப்தியாகுங்கள். தேவனுடைய கிருபையிலே ஒவ்வொரு நாளும் விருத்தி அடையுங்கள். ஜெபிப்போம். பரிசுத்தரே, மக்கு நன்றி ஆண்டவரே. என்னத்தை புசிப்போம், என்ன குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்ற யோசனைகளோட நாங்கள் இல்லாமல் என் தேவன் என்ன பேசுவாரோ, என்ன வாக்குத்தத்தம் தருவார், எப்படி என்னை எச்சரிப்பார், என்ன கண்டிப்பை தருவார், எப்படி என்ன ஆறுதல் படுத்துவார், இன்றைக்கு நான் தேவனுக்குள்ள எப்படியாக மகிழ முடியும் என்கிற வாஞ்சையோடு நாங்கள் காலமே உடைய வார்த்தைக்காக காத்திருக்க, உடைய வசனத்தை தியானிக்க, திருப்தி அடைய, ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ள, விசுவாசத்திலே விருத்தி அடைந்து இந்த கடைசி காலத்திலே சோதனைகளுக்கு அடிபணியாமல் பரிசுத்தர்களாய் உமக்கு பிரியமானவர்களாய் உம்முடைய வருகைக்காக காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை கேளுங்கள். அதே போல உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க உடனடியாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. அதெல்லாம் நாங்க வாசிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுப்பார். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கல்வாரி சபையில நம்முடைய உபவாச கூட்டம் நடைபெறுகின்றது. உங்க சர்ச்சஸ்ல உபவாச கூட்டம் இருந்தா நீங்க கலந்து கொள்ளுங்க, ஜெபிங்க. அல்லது எங்களோடு சேர்ந்து இன்றைக்கு ஒரு நாள் ஒருவேளை நீங்க உபவாசம் இருந்து ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமான நாள் இதே நேரத்திலே தியானத்திலே உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.